ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் வஃபாத்தாகி விட்டான். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். அப்துல்லாஹ் இப்னு உபை என்றவன் அவன் தான் முனாஃபிக்குகளுடைய தலைவன், லீடர். ரசூலுல்லாஹ்வுடைய நபுவத்துக்கு மிக பெரும் கேள்விக்குறியாக இருந்தவன். அன்பு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷாவை விபச்சாரி என்ற பட்டத்தை கொடுப்பதற்கு அடிப்படையான காரணமானவன் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். குர்ஆன்ல இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், அல்லாஹ் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை மென்ஷன் பண்றான். அவன் வஃபாத் ஆகிட்டான். வஃபாத் ஆன உடனே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒரு முனாஃபிக். சுப்ஹானல்லாஹ். அந்த முனாஃபிக்கினுடைய மகன் அப்துல்லாஹ் ரஸியல்லாஹு தஆலா அன் அவங்க ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட ஓடி வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தகப்பன் வஃபாத் ஆகிட்டாரு. அப்துல்லாஹ், வாப்பட பேரும் அப்துல்லாஹ், மகன்ட பேரும் அப்துல்லாஹ். அவர் முனாஃபிக், இவர் சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இருக்குது. என்ன அப்துல்லான்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க உங்களோட உடம்புல அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜுப்பாவை எனக்கு கலட்டிட்டாங்க, என்னுடைய தகப்பனுடைய கடைசி கஃனாக ஆக்கிறதுக்கு என்று கேட்டாங்க. யுகஃபினு ஃபீஹி அபா. அன்பானவர்களே, ஒரு முனாஃபிக்குக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜுப்பாவை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துவாங்க, ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான அந்த ஜுப்பாவை ஒரு முனாஃபிக்குக்கு கஃனாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, 3 அடிப்படையான காரணங்கள். அதில் முதல் காரணத்தை இப்னு ஹஜர் தெளிவுபடுத்துகிறார்கள். வாப்பா, தந்தை என்பவர் முனாஃபிக், அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. இந்த தந்தையின் காரணமாக சஹாபியான அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் மக்களுக்கு மத்தியில் கெடப்படாது, அது மோசமான பெயராக மாறக்கூடாது என்பதற்காக வேண்டி, மகனை பாதுகாப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஜுப்பாவுடைய கொடுத்தாங்க, எடுத்து கஃன் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. 2வது காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜுப்பாவை கொடுத்ததுனால இந்த முனாஃபிக்குக்கு பின்னால இருந்த அதிகமான முனாஃபிக்குங்களுடைய வாழ்க்கையில பூர்த்தியான இஸ்லாம் வார்த்தை காரணமாக இருக்கும். 3வது காரணம், பத்ருடைய யுத்தத்துல இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அவனுடைய ஆடையை கழட்டி கொடுத்தான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய பிரதி உபகாரமாக தன்னுடைய ஜுப்பாவை கழட்டி கொடுத்தார்கள். ஜுப்பாவை எடுத்தாங்க. ஜுப்பாவை எடுத்த அடுத்த கணம் இன்னும் ஒரு ரிக்வெஸ்ட்டை முன் வச்சாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தான் என்னுடைய தகப்பனுடைய ஜனாசாவுக்கு தொழுவிக்கணும். அவர்களே, என்னோட மென்டாலிட்டி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தொழுவிக்கிறேன், அப்துல்லா நீங்க முன்னால போங்க. ரசூல் அவர்கள் முன்னால போகும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு முனாஃபிக்குடைய ஜனாசாவை நீங்க தொழுவிக்க போறீங்க, அது சரியில்லை தானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர், எனக்கு அல்லாஹ் தஆலா 2 விதமான ஆப்ஷன் தந்திருக்கிறான், தேர்வுகளை தந்திருக்கிறான். தொழுவிக்கலாம், தொழுவிக்காம இருக்கலாம். நான் தொழுவிப்பதாக முடிவெடுத்து விட்டேன், நான் தொழுவித்து வருகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹ் அவங்க போய் ஜனாசாவை தொழுவிச்சாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் ரிவீல் பண்ணினான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. இதற்கு பின்னால யா ரசூலல்லாஹ், எந்த முனாஃபிக்குக்கும் முஷ்ரிக்குக்கும் காஃபிருக்கும் நீங்க ஜனாஸா தொழுவிக்க போக கூடாது. சுப்ஹானல்லாஹ்.